தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் அதிகாரம் 5 வசனம் 21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நல்லமானதை பிடித்து கொள்ளுங்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி. புதிய கிருபையோடு கர்த்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நல்லமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, இன்றைய நாட்களிலே ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியங்கள் ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்திலே ஆண்டவரே அப்பா எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள், எத்தனையோ ஆராதனைகள் ஆண்டவரே, எத்தனையோ உபதேசங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகள் சோதித்து பார்த்து ஆண்டவரே நல்லமானதை ஆண்டவரை பிடித்து கொள்ள அந்த வெளிச்சத்திலே நிற்கத்தக்கதாய் வார்த்தை என்கிற வெளிச்சத்தை பிடித்தவர்களாய் ஆண்டவரே அதற்கு நேராய் ஓடுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எந்த ஒரு தவறான காரியத்துக்குள்ளே உம்முடைய பிள்ளைகளுடைய கால்கள் சிக்கிவிடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே மாதிரி உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அவர்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியத்தையும் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ள சோதித்து பார்க்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையின் வெளிச்சத்தை வைத்து பார்க்கிற கிருபையை தாங்க. அதை பிடித்து கொண்டு ஓடும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆண்டவரே உலகத்துக்குரிய வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிப்பீங்க. நன்றி அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நல்லமானதை மாத்திரம் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிறதை மாத்திரம் உம்முடைய பிள்ளைகள் பற்றி கொள்ளட்டும். அதற்கு நேராக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் தேசத்திற்காக ஜெபிக்க அன்புடன் அழைக்கிறோம். வருகிற திங்கட்கிழமை ஜனவரி 26 நம் இந்திய தேசத்தின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசத்திற்கான சிறப்பு ஜெபம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை இணையதளம் வாயிலாக நடைபெற உள்ளது. பாரமுள்ள தேவ பிள்ளைகள் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் அனுப்பப்படும். நாம் அனைவரும் தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு நம் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக ஒன்றிணைந்து ஜெபிப்போம். வாஞ்சையோடு கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆமேன்.